ஒரு ஆஃபீஸில் எல்லா பேரும் பரபரப்பாக இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு கிளர்க் மாத்திரம் சின்சியராக உட்காந்து அவருடைய கம்ப்யூட்டரை பார்த்து டைப் அடிச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரம் பார்த்து பாஸ் உள்ளுக்கு வர்றதை கவனிக்கலை. ஆனால் பாஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் அவர் சீட்டு பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு போயிட்டாராம். ஆனால் அவர் போகிறதுக்கு முன்னாடியே எல்லா பேரும் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்ன்னு சொன்னாங்களாம். இதை கேட்டுட்டு இந்த பாஸ்க்கு ஒரு கேள்விக்குறி வந்தது. ஏன் நான் பக்கத்தில் போய் நின்னும் கூட அந்த கிளர்க் என்னைய கவனிக்கலை அப்படின்னு தோணுச்சான். அவர் மனசில் என்ன தோணுச்சுன்னா, என்னைய வந்து டோட்டலி இக்னோர் பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சிச்சான். என்னைய முழுசா தவிர்க்கிறாரோ அப்படின்னு நினச்சாராம். அவருடைய கேபின்குள்ளே போய் உட்காந்து இதே சிந்தனையில் உட்காந்துட்டு, சரி கூப்பிட்டே கேட்டுருவோம் அந்த கிளர்க்கை அப்படின்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டோன்னே இந்த கிளர்க் உள்ளுக்கு போய் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி நின்னாராம். நின்னப்போ இந்த பாஸை கேட்டாராம், நீங்கள் நான் வந்தப்ப ஏன் குட் மார்னிங் சொல்லலை? அது மாத்திரம் இல்லை, எல்லா பேரும் எந்திரிச்சு என்னை விஷ் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் மாத்திரம் உங்கள் சீட்லேயே உட்காந்துருந்தீங்களே அப்படின்னதுக்கு இந்த கிளர்க் சொன்னாராம், இல்லை சார், நான் வந்து வேலையில் ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் வந்தது கூட நான் கவனிக்கலை அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டோன்னே பாஸுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்ன மகிழ்ச்சி ஆச்சுன்னா, சரி இவர் தான் ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறாரு அப்படின்னு பாராட்டி நீங்கள் உங்கள் பிளேஸ்க்கு போயிருங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம உண்மையாக வேலை பார்த்தோம்னா நம்மளுடைய வேலையே நம்மளுடைய வார்த்தையாக மாறும். நம்ம பேச தேவையில்லை, நம்ம வேலையிலேருந்தே நம்மளே மிச்ச பாஸுகளுக்கு நம்மளுடைய திறமையை காமிக்க முடியும். நம்ம வேலை பார்க்குறத வச்சு தான் நம்ம பாஸ் நம்மளையே கவனிப்பார். நம்ம வார்த்தைகள்னால நம்ம முன்னேற முடியாது, ஆனால் வேலை செய்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் முன்னேறும். கவனமாக வேலை பார்க்கலாம்.